வீசும் காற்றில் வெறும் சுவாசம் மட்டும் துணை என்ற நினைப்போடு பேருந்தின் முதல் சீட்டில் அமர்ந்து பயணிக்கும் அந்த பயணத்தின் ஆனந்தத்தை என்னவென்று சொல்ல. உடன் இனிமையான பாடலும் இணையுமையானால் அது பூமியில் சொர்க்கம்தான். தனிமையான பயணங்களில் இனிமையை காண காற்றும் காதில் பாடல்களும் பெரும் உதவி செய்கிறது. காதலர் உடனிருப்பின் அது சொர்க்கத்தை இன்னும் அழகாக மாற்றுகிறது. வாழ்க்கை பயணமும் அப்படியே என்று கொள்ளலாம். வாழ்வில் ஒருவர் தனிமையில் பயணிக்க அவருக்கு முக்கிய உதவி செய்ய வேண்டியவர் அவரது மனம்தான். காற்றை காட்டிலும் வேகமானது எது என்று யட்சன் கேட்க மனிதனின் மனம் என்று தர்மன் பதில் சொன்னதாக வில்லிபுத்தூரார் தமிழில் இயற்றிய மகாபாரதத்தில் சொல்கிறார். எத்தனை உண்மை அது! அதுவும் இன்றைய காலத்தில் ரீல்ஸ் வழியாக 15 நொடிக்கு ஒரு முறை நம்மை அழ வைக்க, சிரிக்க வைக்க, சிந்திக்க வைக்க, எரிச்சல் பட வைக்க, வெட்கப்பட வைக்க, வேதனையை உணர வைக்க என்று பல உணர்ச்சிகளை சில நிமிடங்களில் கடக்கிறோம். அப்போது அந்த மனம் எத்தனை வேகம் கொண்டதாக இருக்க வேண்டும்! இத்தனை வேகம் வாழ்க்கை என்ற இந்த பயணத்திற்கு தேவைதானா? தெரியவில்லை. ஆனால் கவலை என்ற பயணத்தை வேகமாக கடக்க உதவுகிறது என்றால் அது வேண்டும் தானே? அந்த பயணம் தரும் பாடத்தை உணர நேரம் எடுக்கும். பாடத்திற்கு முன்பே அந்த உணர்வை கடந்து வேறு உணர்விற்கு பயணப்பட்டால் ஒரு விதமான வெறுமை அல்லவா கூடுகிறது? அந்த வெறுமையும் வேகமாக கடந்து விடுமோ? அப்படி கடந்து அது மேலும் வெறுமையை கூட்டினால்? ஒருவேளை மனதை நிதானிக்க பழக்க வேண்டுமோ? காலம் காலமாக இதைதான் தியானம், யோகா, ஆன்மீகம், இறை வழிபாடு என்ற பல வழிகளில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கை என்ற பயணத்தில் ஆசைகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்பது பல அனுபவசாலிகளுடைய உபதேசம். ஆசைகளை அடக்க மனதை ஒருமுகப்படுத்தி நிதானிக்கச் செய்து வேண்டுவன எது, வேண்டாவன எது என்று அறிய வேண்டும் என்பது பலர் கூறும் அறிவுரை. ஆனால் அதை எப்படி செய்ய? தியானம் ஒரு நல்ல வழிமுறைதான். ஆனால் தினசரி செய்ய முடியுமா? காலை எழுந்து உடலை குளிர்வித்து 5 அல்லது 10 நிமிடம் அமைதியாக கண்மூடி அமர்ந்து, அடடா தூக்கம் வருமே, சரி யோகா மேட் முதலில் வாங்க வேண்டும். அப்புறம் ஆசனங்களை கற்பிக்கும் ஆசானை தேடிக்கொள்ளலாம். உடனே என்ன செய்யலாம்? சரி, தினம் ஆலயம் சென்று இறைவனை தொழுவோம். ஆலய அமைப்பே மனதிற்கு நிம்மதி தரும் என்று ஆராய்ச்சியெல்லாம் செய்து கண்டறிந்திருக்கிறார்கள். அதற்கு முதலில் என்ன வேண்டும்? ஆலயம் செல்ல நல்ல உடை, ஆலயம் வரை பயணிக்க வாகனம், இத்தனை செய்ய வேண்டும் என்ற எண்ணங்களே மனதை எங்கெங்கோ பயணிக்க வைக்கிறது அல்லவா? தருமன் சொன்னது அத்தனையும் உண்மை. மனதின் பயணம் எதை நோக்கி? வீணாக அலைகிறதோ? எது மனதை அலையச் செய்கிறது? நான் யார் என்ற கேள்விக்கு நான் ஒரு ஆன்மா என்று பல காலம் முன்பே பதில் கண்டறிந்து கூறிவிட்டனர். ஆன்மாதான் மனதை இயக்குகிறது. பயணம் ஆன்மாவினுடையது, பயணி மனிதனின் மனம். பயணத்தின் அனுபவங்களை பெறவே இந்த பூத உடல். இந்த பயணத்தின் வழிகாட்டி யார் தெரியுமா? அவன்தான் காலம். எங்கு செல்கிறோம் என்று அவனுக்கு தான் நன்கு தெரியும். அதனாலே தான் அவன் போக்கிலே போகலாம், அதாவது காலத்தின் போக்கிலே போகலாம் என்று சொல்லி மனதை திடப்படுத்தவும், எல்லாம் அவனின் கொடுமை, அதாவது எல்லாம் காலத்தின் கொடுமை என்று நொந்து கொள்ளவும் செய்கிறார்கள் போல. புலன்கள் போன போக்கில் பயணம் செய்வதை விட இவன், அதாவது காலம் போன போக்கில் பயணம் செய்வது சிறந்தது என்று அடிப்பட்டவர் பலர் சொல்வதுண்டு. அனுபவமே சிறந்த ஆசான் என்று கொண்டால் அவர்கள் சொல்வதை அப்படியே ஏற்க வேண்டியதுதான். காலத்தின் போக்கில் செல்வதே சாலச் சிறந்தது. சிறிது பின்னோக்கி பார்ப்பின் காதல் என்ற பல காவியங்களில் இரு மனங்கள் இணைவது மட்டுமே திருமணமாக கருதப்பட்டது.
தலைவனும் தலைவியும் சந்திப்பர். இருவரது மனங்கள் ஏற்குமே, ஆனால் சமுதாயம் என்றும் குறுக்கே நின்றதில்லை. அந்த காதலுக்கு மரியாதை கொடுத்து வாழ்வில் மீண்டும் சந்திப்பே ஏற்படாத போதும் கூட ஒருவருக்கு ஒருவர் என்று வாழ்ந்தனர். மோனோகேமி என்று அதை அழைத்தோம். பயணம் தொடர காதல் என்ற பெயரில் தாங்கள் வாழ்வில் பட்ட துன்பங்களை தங்கள் பிள்ளைகள் ஏன் அனுபவிக்க வேண்டும் என்ற கருத்தின் அடிப்படையில் வீட்டார் பார்த்து திருமணம் செய்து வைத்து அனைத்து சுகதுக்கங்களிலும் பங்கேற்றனர். பயணம் தொடர இரு மனங்களுக்கு இடையே உண்டாகும் காதல் என்ற உணர்விற்கு பெரும்பான்மையாக எதிர்ப்பு எழுந்தது. பயணம் தொடர காதல் திருமணத்தை வெட்கத்திற்குரிய செயலாக சமுதாயம் பாவித்தது. சாதி கலப்பு, மத கலப்பு, மொழி கலப்பு எல்லாவற்றையும் எதிர்க்கும் சமுதாயம் உருவாகியது. பயணம் தொடர அந்த கட்டுகள் எல்லாம் தளர்ந்து தான் பெற்ற துன்பங்கள் என் பிள்ளைகள் பெற வேண்டாம், மனங்கள் பொருந்தினால் மனம் முடிப்போம் என்று மீண்டும் அந்த நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். ஒருவேளை இந்த காலம் சக்கர வடிவில் பயணிக்கிறானோ, விட்ட இடத்திலேயே மீண்டும் தொடங்குவானோ? அப்படி தொடங்கினால் கூட பயணத்தின் விளைவுகள் பல மாற்றங்களை உண்டு பண்ணித்தான் இருக்கிறது. அப்பயணத்தில் இன்று ஒருவனுக்கு ஒருவர் என்ற அர்த்தமே கூட மாறிவிட்டது தானே. ஒருமுறை ஒருவரை மனதால் ஏற்றுவிட்டால் அதன் பிறகு மற்ற ஒருவரை நினைப்பது கூட கேவலம் என்ற எண்ணமெல்லாம் இப்போது இந்த காலம் பயணித்து நிற்கும் இடத்திற்கு பொருந்துமா என்றால் கேள்விக்குறிதான். ஒருவரோடு மட்டும் இருத்தல், ஆனால் ஏதோ ஒரு காரணத்தின் அடிப்படையில் அவரை விட்டு பிரிந்தால் வேறு துணை தேடுவதில் தவறேதும் இல்லை என்ற மனநிலைக்கு நாம் மாறிவிட்டோம். அதுவும் கூட மோனோகேமிதான் என்றாகிவிட்டது. காலத்தினுடைய பயணத்தின் விளைவு அது. இருக்கும் ஒரு வாழ்வில் இன்பமாக இருந்துவிட்டு போவதில் தவறேதும் இல்லை என்ற எண்ணத்தினால் உருவாகிய மாற்றம் அது. இவன் பயணம்தானே இத்தனைக்கும் காரணம். இந்த பயணம் தொடங்கிய இடத்திலேயே மீண்டும் வந்திருக்கிறது. ஆனால் ஒரு படி மேலே வளர்ந்திருக்கிறது. மனம் மட்டும் ஏற்றால் போதுமானது, பாலினம் கூட முக்கியமில்லை என்ற மனநிலை எழுந்திருக்கிறது. மீண்டும் ஒரு சுற்று பயணத்தை முடித்து இதே புள்ளிக்கு வரும்பொழுது மற்றொரு படியை அடைந்திருக்கும். அரசனாட்சி வழி விலகி மக்களாட்சி வழியிலே மீண்டும் அரசாட்சிக்கு ஏங்கி சிலர், அதிலே ஒரு படி உயர்ந்து மக்களால் அரசன் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று குரல் கொடுப்போர் சிலர். இன்றைய பயணத்தில் எது நடந்தாலும் நாளைய பயணத்தில் ஒரு படி மேலே நடப்போம் என்பது உறுதி. நன்மையோ தீமையோ அழகோ அகோரமோ நிச்சயம் ஒரு படி மேலே நடப்போம். வேண்டுவன வேண்டி வேண்டாவன வெறுத்து கனவுகள் காண என் பயணம் என் வழி நீ அதிலே வெறும் பயணி என்று காலம் சொல்லுமாம். அதை மனது கேட்குமாம், ஆன்மா அதை ஆமோதிக்குமாம். அன்பு ஒன்றே அமைதியின் வழி, அறம் ஒன்றே அதற்கு வழிகாட்டி. வாழ்க்கை என்ற பயணம் முழுவதும் இப்பாடம் ஒன்றையே காலம் காட்டும். பயணத்தின் வேகத்தை கூட்டவோ குறைக்கவோ நம்மால் இயலாது. ஆனால் அதை ஆராய்ந்து அறிய அறிவை பழக்கி, ஏற்று அனுபவிக்க மனதை பழக்கி, வாழ்க்கையை வாழ நான் என்ற ஆன்மாவை அனுமதிக்க வேண்டும். வள்ளுவன் வாக்கு. எய்தற்கரியது இயந்தக்கால் அந்நிலையே செய்தற்கரிய செயல். விளக்கம். கிடைத்தற்கரிய காலம் வந்து வாய்க்குமே, ஆனால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அப்போதே செய்தற்கரிய செயல்களை செய்ய வேண்டும்.